வணக்கம். நான் ஆஷா டேவிட். ஆக்சஸ் இந்தியாவில் சக்சஸ் டீம்ல நானும் வைஸ் பிரசிடென்டா இருக்கேன் அப்படின்றத ரொம்ப ரொம்ப பெருமையா இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஸோ எனக்கு இந்த பிசினஸ் வாய்ப்பை கொடுத்தது நம்மளோட சூப்பர் ஸ்டார் விபி சுரேன் சார். ஸோ அவருக்கு இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு என்னோட லைஃப் சூப்பரா இருக்கு, செம்மையா போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு ரொம்ப பெரிய காரணமா இருந்தது நம்மளோட சூப்பர் ஸ்டார் சுரேன் சார் தான். அவருக்கு என்னைக்குமே தேங்க்ஸ் சொல்றதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்றது தான் சொல்லணும். ஸோ எல்லாருக்குமே ஒரு சில ஆசைகள் இருக்கும். கார் வாங்கணும், வீடு வாங்கணும், நமக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கும், அந்த கமிட்மெண்ட் எல்லாம் முடிக்கணும், கடன் தொல்லைகள் இல்லாம இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய கனவுகளோட ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா வாழ்ந்துட்டு இருந்த ஒரு நபர் தான் நான். ஸோ எனக்கு அன்னைய காலகட்டத்தில் ரொம்ப பண நெருக்கடி இருக்கும்போது, கடன் சுமை அதிகமா இருக்கும்போது தான் எனக்கு நம்மளோட சுரேன் சார் மூலியமா இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ இந்த வாய்ப்பை நான் கையில எடுக்கும்போது நான் பார்த்து வியந்த நபர் யாரு அப்படின்னா அது நம்மளோட சுரேன் சார் தான். ஏன்னா இந்த பிசினஸ் நான் கையில எடுக்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் அவரோட இன்கம் எல்லாம் காமிச்சிருந்தாரு ஆப்ல. சோ இந்த மாதிரி இன்கம்லாம் இங்க வாங்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த காமிச்சிருந்தாரு. சோ அதை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு ஆசை வந்தது, நம்மளும் அந்த மாதிரி வார வாரம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஆசை வந்தது. அதனாலதான் இந்த பிசினஸ் நான் கையில எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சுரேன் சார் ரெகுலரா சீலிங் அடிக்க ஆரம்பிச்சாரு. சீலிங் அப்படின்ற ஒரு விஷயம் இப்ப வரையுமே அவர் கண்டினியூ பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம். அவரோட இன்கம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். சோ அதை பார்க்கும்போது இன்னும் ஆசைகள் அதிகமாச்சு. சோ நாம எப்ப ரெகுலரா இன்கம் எடுக்க போறோம் அப்படின்ற ஆசைகள் அதிகமாகும் போது இது ரிலேட்டடா சுரேன் சார் கிட்ட பேசும்போது அவர் எனக்கு கொடுத்த ஒரு சூப்பரான ஒரு விஷயம், கார் வாங்கணும், வீடு வாங்கணும், கடன்கள் அடையணும் அப்படின்ற ஆசைகள் இருக்கு அப்படின்னா அதுக்கு ரெகுலரா சீலிங் அடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சுரேன் சார் சொல்லியிருந்தாரு. சோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது சார் சொன்ன ஒரு அழகிய ஒரு பதிவு என்னன்னா, நாம எத்தனை ஐடி போட்டு இருந்தாலுமே ரெண்டு லெக் மட்டும் எடுத்து ஃபாலோ பண்ணணும். அதாவது 2 டீம் எடுத்து ஃபாலோ பண்ணணும். அந்த 2 டீம் கைட் பண்ணும்போது தான் நம்மளால சூப்பரா நம்ம போட்டிருக்க அந்த ஒரு ஐடிக்கு சீலிங் அப்படின்ற ஒரு விஷயத்த, ரெகுலர் சீலிங்ன்ற விஷயத்த பார்க்க முடியும்ன்றத சுரேன் சார் சொல்லியிருந்தாரு. ஸோ அவரோட கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு நான் 2 டீம் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணேன். ஸோ 2 டீம் கூட மட்டும் தான் இணைஞ்சு வேலை செஞ்சேன். பேசிக் ஒர்க்ல இருந்து எல்லாமே அந்த 2 டீமுக்கு மட்டும் தான் நான் கொடுக்க ஆரம்பிச்சேன். 2 டீமை பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ அதோட வெளிப்பாடு தான் நான் ஆக்சஸ் இந்த 6 வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு மேல என்னால கண்டினியூ சீலிங் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்க முடியுது. சோ உண்மையாவே ரொம்ப ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன். ஏன்னா என்னோட அடையாளம் அப்படின்றத நான் இன்னைக்கும் பெருசா சொல்லிக்கிறது அந்த கண்டினியூ சீலிங்க தான் சொல்லுவேன். சோ ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். வாரம் 60,000 ரூபாய் அப்படின்றது என் குடும்பத்துல மாசம் கூட யாரும் 60,000 வாங்கினது இல்ல. ஆனா இன்னைக்கு நான் வாரம் 60,000 ரூபாய் வாங்குறத ரொம்ப ரொம்ப பெருமையா பாக்குறேன். சோ இது மூலியமா நான் பிசினஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆசைப்பட்ட கார், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், கமிட்மெண்ட் இது எல்லாமே எனக்கு நிவர்த்தி ஆச்சு. சோ ஆசைப்பட்ட காரை ரெடி கேஷ் கொடுத்து வாங்க முடிஞ்சது. என்னோட கடன் சுமையா இருந்த 35 லட்சத்தை என்னால இந்த கண்டினியூ சீலிங்னால அடைக்க முடிஞ்சது. இது எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய காரணமா இருந்தது சுரேன் சார் கொடுத்த அந்த கைடன்ஸ். சோ அந்த ஒரு 2 விஷயத்துக்குமே நான் இந்த இடத்துல ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும்னா சுரேன் சாருக்கும் என்னோட